ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மொறுமொறுன்னு காரசாரமாக காரப்பொரி கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச காரப்பொரி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த வேர்க்கடலை லேசாக வறுபடுற வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை வறுக்கும் போதே 2 காஞ்ச மிளகாயை விதையை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயோடு சேர்த்து இன்னும் லேசாக வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 3 பல் பூண்டை தோலோடு சேர்த்து லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பூண்டு கருவேப்பிலை ரெண்டுமே லேசாக பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம் ஒரு 4 கப் அளவுக்கு பொரியை சேர்த்துக்கலாம். பொரி சேர்க்கும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எந்தளவுக்கு அடுப்பை குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வச்சு பொரியை எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் வறுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு பொரி சட்டுன்னு கருகிடும். எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் பரவுன மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக உப்பும் சேர்த்து தெளித்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இதே பேனில் பொரியை வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் பொரி கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்ல மொறுமொறுன்னு காரசாரமான காரப்பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10-15 நாள் வரைக்கும் கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரப்பொரியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.